பிடிஎஸை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ உங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அவங்க ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் அண்ட் கிரிட்டிசிசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? பிடிஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாதியிலே கட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய டைம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ப்ராட்காஸ்ட் கூட ஆனதில்லை. ஸ்டார்டிங் அவங்களுடைய கான்சர்ட் டிக்கெட்டை அவங்களே ஸ்ட்ரீட்டில் போய் சேல் பண்ண போனாங்க. அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? 500 பீப்புள் கம்மியாக தான் அவங்க கான்சர்ட்டுக்கே வந்திருக்காங்க. 2017 எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமானாங்களோ அதே மாதிரி ஹேட்டர்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. நீ கேர்ள் மாதிரி இருக்க, நீ பெர்ஃபார்ம் பண்ணுறது உன்னோட வாய்ஸே இல்லைன்னு சொன்னது முதற்கொண்டு டெத் த்ரெட் வரைக்கும் அந்த டைம் அவங்களுக்கு வந்திருக்கு. 2018 தான் அவங்க கெரியர்லேயே ஒர்ஸ்ட் பீரியட்னு சொல்கிறாங்க. அந்த டைம் அவங்க டிஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஹார்ட்ஷிப்பை ஃபேஸ் பண்ணதுனால தான் பிடிஎஸ்ஸே இப்போ குளோபல் ஃபினாமினல்னே சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு கான்சர்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஆர்மிஸ்லாம் வந்து டிக்கெட் வாங்க ரெடியாக இருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. யூடியூப்ல அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா 1 ஹார்க்குள்ளே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும். 7 பேர் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா?